கோயம்புத்தூர் மலுமச்சம்பட்டியில் ஒரு அட்டகாசமான தீம்ஃபுல்லான ஒரு வீட்டை பார்க்க போகிறோம். ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெளிச்சம் வர்றதுக்கு 2 ஜன்னல் வச்சு கொடுத்து மேலே ஃபால் சீலிங்லேயும் நம்மளுக்கு பார்டர்ஸ், டிசைன்ஸ், கலர்ஸ் அடிச்சிருக்காங்க. பெட்ரூமில் இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு பால்கனி. இது கிட்ஸை பேஸ் பண்ணி, நாலேஜ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கிட்ஸ் ரூமாவோ கிட்ஸ் ஸ்டடி ரூமாவோ வைக்கிற மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. வணக்கம் நண்பர்களே, வாங்க ஐமை ஹோம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம கோயம்புத்தூர் மலுமச்சம்பட்டியில் ஒரு அட்டகாசமான தீம்ஃபுல்லான ஒரு வீட்டை பார்க்க போகிறோம். ஃபுல்லும் இயற்கையோட எழில் அமைஞ்ச க்ரீனான வீடு நம்மளுக்கு பார்க்குறோம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு தீமை பேஸ் பண்ணியே இருக்கும். சவுத் ஃபேஸிங் சைட்டில் சவுத் ஃபேஸிங் மெயின் என்ட்ரன்ஸ் வச்சு ஒரு வீடு, அட்டகாசமான வீடு. நம்மளுக்கு நார்மலாக கார் பார்க்கிங் அப்படின்னு சொல்லும்போது கார் நிறுத்தினா இடம் இருக்குமா அப்படின்னு தெரியாது. இது பார்த்தீங்கன்னா 10க்கு 21 அப்படிங்கிற அளவில் ஒரு காரை நிறுத்தியே நம்ம உங்களுக்காக ஒரு ஷூட் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு கார் நிறுத்தினாலும் 2 பக்கம் நல்லா நிறையா நடக்கிறதுக்கு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஃபோயர் இருக்குது. கிழக்கு பார்த்த மாதிரி வீட்டுக்குள்ளே ஏறுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. 10க்கு 5 அப்படிங்கிற அளவில் கிழக்கிலிருந்து நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே ஏறுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால் பார்த்தீங்கன்னா 16க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைச்சிருக்காங்க. முன்னாடி கேட் தேக்கில் அமைச்சு கொடுத்து அதுலேயும் கலர்ஃபுல்லான டிசைன்ஸ் இருக்குது. இந்த வீட்டில் தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாலுக்கு ஒரு நாலேஜ், ஃபோக்கஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்மளுக்கு நல்லா அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெயிண்டில் ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெளிச்சம் வர்றதுக்கு 2 ஜன்னல் வச்சு கொடுத்து மேலே ஃபால் சீலிங்லேயும் நம்மளுக்கு பார்டர்ஸ், டிசைன்ஸ், கலர்ஸ் அடிச்சிருக்காங்க. நீங்கள் கிச்சன் கம் டைனிங் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் 16க்கு 11 அப்படிங்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நல்லா வெளிச்சம் வர மாதிரி 2 ஜன்னல் வச்சு கொடுத்து நிறையா செல்ஃப் யூஸ் பண்ணுற மாதிரி செல்ஃப் வச்சு கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் நம்மளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ஸில் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. டைல்ஸ்லேயும் கான்செப்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சனோட யூட்டிலிட்டி யூஸ் பண்ணுற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹாலிலிருந்து மேலே ஹாலுக்கு போகிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்மளுக்கு 11க்கு 11 அப்படிங்கிற அளவில் நம்மளுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் நம்மளுக்கு டியூவல் கலரில் பெயிண்ட் அடித்து 2 ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. ஜன்னல் வச்சு செல்ஃப் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டினுடைய இந்த ரூமினுடைய தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட்டில் நம்மளுக்கு ஒரு ஃபால்ஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு டோர் வச்சு கொடுத்துருக்காங்க யூபிவிசியில். டைல்ஸும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான கலரில் கீழிருந்து மேலே வரைக்குமே நம்மளுக்கு லே டவுன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டடில் நம்ம செலக்ட் பண்ண பின்னாடி நம்மளுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் போகிறக்கு நல்லா ஸ்டெப்ஸ் வச்சு கொடுத்து ஸ்டெப்ஸில் பெரிய கிரானைட்ஸ் ஆன்டி ஸ்கிட் கிரானைட்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. மேலே போகும்போது ஒரு பெரிய லான்ச். இந்த லான்ச்சுக்கு நம்மளுக்கு எப்போவும் வெளிச்சம் வர்ற மாதிரி 2 ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா டைல்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீர் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஃப்ளோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதை ஒரு கான்செப்டாக வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய கன்னிமூலையில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா பெரிய ஜன்னல், டியூவல் கலர் பெயிண்ட்டு, நாலேஜ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி லைட்டிங்ஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு டாய்லெட்டில் டோர் வச்சு கொடுத்துருக்காங்க. செல்ஃப்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய செல்ஃப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. டாய்லெட் பார்த்திங்கன்னா 6க்கு 6 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதுலேயும் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் டைல்ஸ் லே டவுன் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வரும்போதே ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக மைல்டாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். பெட்ரூமில் இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு பால்கனி 10க்கு 8 அப்படிங்கிற அளவில் நல்லா ஃபுல்லாக கிளாஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. மேலே போகிறக்கு இதுலேயே ஸ்டெப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. நார்மலாக உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வைக்கும்போது ஒரு சிங்கிள் ஸ்டெப்ஸ் தான் வைப்பாங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபீட் நல்லா பாவற மாதிரி 2 நல்லா கொஞ்சம் அகலமாக வச்சு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே ஓப்பன் டெரஸ் இருக்குது. அதில் நம்மளுக்கு 2 வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருவாங்க. பிராண்டட் வாட்டர் டேங்க் 750 லிட்டர்ஸ். சுற்றி வர வீடுக அமைஞ்ச ஒரு இயற்கையான ரம்மியமான மலுமச்சம்பட்டியில்
நம்மளுக்கு கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு. இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்குங்க. இதில் இருக்கக்கூடிய தேர்ட் பெட்ரூம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 11க்கு 17 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதுலேயும் 2 ஜன்னல் வச்சு கொடுத்து பெரிய பெரிய லேப்ட் செல்ஃப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து கிட்ஸை பேஸ் பண்ணி, நாலேஜ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கிட்ஸ் ரூமாவோ கிட்ஸ் ஸ்டடி ரூமாவோ வைக்கிற மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க அப்படின்னாலே வளர்ச்சி அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கணும். அதனால் இந்த ரூமில் வந்து டாய்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளாசம்ஸ், ஃப்ளவர்ஸ், கேலக்ஸி அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வந்து மிக அட்டகாசமாக இந்த ஹால் இருக்குது. 11க்கு 17 அப்படிங்கிற அளவில். இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ. ஐமை ஹோம் அன்புடன்.